நான் நடந்து வந்த பாதைகள் கரடு முரடானவை. என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என்னை தோளில் தூக்கி சுமந்த
Hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. Glory to Jesus. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. கரங்களை கத்தருக்கு நேராக உயர்த்தி praise God. Hallelujah. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டிக்கும் நீரே, கர்த்தருடைய வல்லமை நமக்கு வெளிப்படும்படி தேவ சமுத்திரம் கொடுத்து எல்லா கர்த்தருடைய சோம். ஆமென். ஹalleluya. Thank you Jesus. Hallelujah. இப்பொழுது பாஸ்டர் கிறிஸ்தோபர் அவர்கள் ஜெபி தொடர்பான காரியங்களை அவர்கள் நிறைவேற்றுவார்கள். கர்த்தர் நல்லவர். 38 வருட காலமாய் ஆண்டவருடைய கண்கள் இந்த இடத்தை விட்டு விலகாமல் ஆச்சரியமான விதங்களில் இந்த 38 வருடமும் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இது ஒரு மனமகிழ்ச்சி நாள். இந்த 38 வருடமும் நம்மை ஆச்சரியமாய் நடத்தி கொண்டு வந்த தேவனை ஆராதிப்பதற்கு, நன்றி செலுத்துவதற்கு கிடைத்த ஒரு அருமையான ஒரு நாளாக இருக்கிறது. நாம் இதுவரையிலும் ஆண்டவரை பாடி துதித்து ஆராதித்தோம். தொடர்ந்தும் உள்ள காரியங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக்கி தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கத்தின் பிதாவே, மறுபடியும் நாங்கள் உங்களுடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, 38 வருட காலமாக இந்த திருச்சபையை நேசித்து, நம்முடைய ஜனத்தை நேசித்து, ஊழியக்காரர்களை நேசித்து இந்த இடத்திலே நீர் மகிமைப்பட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த நாளை ஆசரிப்பதற்கான ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு நீர் தந்திருக்கிறதற்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதுவரையிலும் உம்மை ஆராதிக்க, உமக்கு நன்றி செலுத்த, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த நல்ல பாக்கியங்களுக்காக நன்றி. இந்த விசேஷமான ஆராதனையிலே நீர் மகிமைப்படுவீராக. வரவேண்டிய ஜனத்தை கொண்டு வருவீராக. தடைகளை மாற்றுவீராக. தொடர்ந்துள்ள நேரமெல்லாம் கர்த்தர் இடத்திலே அசைவாடுவீராக. நீர் தங்கியிருப்பீராக. மருத்துவமான காரியங்களை நடுவிலே செய்வீராக. குறிப்பாக ஆண்டவரே, நல்ல ஆலோசனைகளை தம்முடைய மகன் மூலமாய் இந்நாளிலே கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்தருவீராக. தடைகளை மாற்றும் நாளில் எங்கள் நடுவிலே நீ அற்புதங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. உங்களுடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும்
நானும் கூட எங்களோடு சேர்ந்து இந்த ஆராதனையில் கலந்து கொள்ளத்தக்கதான நல்ல ஒரு வாய்ப்பை எனக்கும் ஆண்டவர் தந்ததற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த இடத்துல இந்த விசேஷ ஆராதனையில் கலந்து கொண்டு ஆண்டவருடைய மகிமையான ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்வதற்காக வந்திருக்கிற உங்கள் யாவருக்காகவும் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடத்தூர் இம்மானுவேல் பெந்தெகோஸ்தே சபையின் உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் ஆச்சரியமாய் நடத்துகிற தேவன். இந்த சபை குறித்து நாம் பார்க்கும் பொழுது இது வாரத்தில் ஜெபிக்கிற உபவாச நாள், சனிக்கிழமை தோறும் ஜெபிக்கிற ஒரு நாள். அதோடு சேர்த்து இந்த நாளிலே ஆண்டவர் இந்த சபையை இந்த இடத்திலே கொண்டு வந்து நிலைநிறுத்தி 38 வருட காலமாய் ஆண்டவர் செய்தவைகளை நினைத்து நாம் நம்முடைய உள்ளங்களின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்கவும் இந்த 38 வருடமாய் ஆச்சரியமாய் இந்த ஊழியத்தை இந்த இடத்திலே கண்ணும் கருத்துமாய் நடத்தி கொண்டு வந்திருக்கிறீரே ஆண்டவரே, இந்த ஊழியத்தின் மூலமாய் நீர் மகிமைப்பட்டிருக்கிறீரே ஆண்டவரே. இந்த கடத்தூர் பகுதிகள் மட்டுமல்ல, சுற்றிலும் இருக்கிற கிராமங்களிலும் இருக்கிற ஜனங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் இந்த இடத்திலே வந்து உம்மை ஆராதிக்கவும் இந்த திருச்சபையின் மூலமாய் அநேக விதமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு நன்றி என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும்படியாகவும் ஒரு நாளை இந்த நாளை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி தந்திருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் நம்மை கண்ணின் மணி போல காத்து குறிப்பாக இந்த 38 வருடமும் ஆண்டவருடைய கண்கள் இந்த இடத்திலே நோக்கமாய் வந்திருக்கிறது என்பதை நினைத்து பாருங்கள். அப்படியானால் எவ்வளவு தூரம் நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்முடைய கரங்களை உற்சாகமாய் தட்டி நம்முடைய வாய்களை திறந்து நடத்தினீரே ஆண்டவரே உமக்கு அல்லேலூயா என்று சொல்வதற்கு நாம் எத்தனை பேர் ஆயத்தமாக இருக்கிறோம்? எல்லாரும் சேர்த்து சொல்வோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 38 வருடமும் எங்களை கண்மையோடு ஆச்சரியமான தேவனை நடத்திக் கொண்டு வந்திருக்கிறீரே, உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம், உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் இந்த இடத்தில் மட்டுமல்ல, சுற்றிலும் இருக்கிற எல்லா கிராமங்களிலும் நீர் மகிமைப்பட்டிருக்கிறாய். உண்மை நீங்கள் அறிந்து கொள்ளப்படியவாக இந்த ஆலயத்தை நிலத்தில் நீ வைத்து நடத்திக் கொண்டு கொண்டிருக்கிறாய். உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இந்த ஊழியத்தில் பாராட்டின எல்லா நன்மைகளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நிகழ்ச்சியில் தொடர்ந்து வாழ்த்தும்படியாக சில வாய்ப்புகள் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கர்த்தர் இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டு வந்திருக்கிற விதங்களை நினைத்து அருமையான கர்த்தருடைய ஊழியர்கள் சிலர் வாழ்த்தி பேச இருக்கிறார்கள். அதில் முதலாவதாக எனக்கு வாழ்த்தி பேசும்படியான ஒரு வாய்ப்பு தரப்பட்டிருக்கிறார். கர்த்தர் நல்லவர். இந்த ஊழியம் ஆரம்பித்து 38 வருடங்கள் என்று ஐயா சொன்னாங்க. கால் நூற்றாண்டை சந்திப்பதற்கு இன்னும் 12 வருடங்கள் மட்டுமே இருக்கிறது. அரை நூற்றாண்டுகளை சந்திப்பதற்கு இன்னும் 12 வருடங்களே இருக்கிறது. இன்னும் 12 வருடங்கள் தாண்டினால் அரை நூற்றாண்டு என்கிற ஒரு நிலை உண்டாகும். இந்த 38 வருடத்தையும் நாம் கொஞ்சம் திரும்பி பார்க்கும் பொழுது ஆச்சரியமான விதங்கள் என்று தான் சொல்லலாம். எப்படி இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் கானான் தேசத்திற்குள் 40 வருடமும் நடத்தி சென்றாரோ அதுபோல என்கிற உதாரணத்தை சொல்ல முடியும். இந்த ஊழியத்தை அருமையாய் பொறுப்பாய் ஜனத்தை கண்டிப்புடனும் தெய்வ பக்தியுடனும்
விசுவாசத்தோடும் தேவ ராஜ்யத்திற்கென்று தம்முடைய ஜனத்தை அழைத்து செல்லும்படியாக தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய ஊழியருக்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். வேதத்தில் நாம் படிக்கும் பொழுது நெகேமியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் படிக்கிறோம். நெகேமியா அலங்கத்தை கட்டுகிற முயற்சியில் அவர் இறங்கினார். அலங்கத்தை கட்டுகிற முயற்சியில் அவர் இறங்கின பொழுது பல சவால்கள், பல எதிர்ப்புகள், பரிகாசங்கள், அவமானமான காரியங்கள் அவருக்கு எதிரடியாக வந்தது. ஆனாலும் அவர் அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக இடிந்து கிடந்த அலங்கத்தை கட்டி எழுப்பி முடித்தார். இதற்கு காரணம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நெகேமியாவை சொல்லுகிறார், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்னோடு இருந்தபடியால் இதெல்லாம் திறமையாக செய்தேன் என்று சொல்லுகிறார். என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்று சொல்லுகிறார். வெறும் கரம் மட்டுமல்ல, என் தேவனுடைய தயவுள்ள கரம் என்று சொல்லுகிறார். தேவனுடைய கரத்தை, தேவனுடைய கரம் நமக்கு என்னெல்லாம் செய்யும் என்பதை அவருக்கு ஆண்டவர் செய்த காரியங்களின் மூலமாய் இதை வெளிப்படுத்துகிறார். அதுபோல தேவனுடைய தயவுள்ள கரம் அருமையான ஊழியர்களோடு கூட இருந்தபடியினால்தான் இந்த ஊழியத்தை இந்த காலம் வரையிலும் இந்த 38 வருடமும் நேர்த்தியாய் செய்ய முடிந்தது என்றுதான் சொல்ல முடியும். நாட்களில் எவ்வளவு பண கஷ்டங்கள், எவ்வளவு டெஞ்சல்கள், எவ்வளவு நெருக்கடிகள், எவ்வளவு பிரச்சனைகள், கஷ்டங்கள், பட்டினிகள் நம்முடைய பிள்ளைகள் அனுபவித்திருக்கிறார்கள். அதையெல்லாம் பொருட்படுத்தாதபடிக்கு நாடு வரையிலும் அதையெல்லாம் சகித்து, நெகேமியா சகித்தது போல தனக்கு எதிராக வந்தவைகளை எல்லாம் சகித்து பொறுத்து அந்த அலங்கத்தை சரியாக கட்டி முடித்தது போல நம்முடைய மகனோடு கூட தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருந்தபடினால் இந்த ஊழியத்தை திறமையாக நம்முடைய பிள்ளைகளை விசுவாச நிலையில் சரியாக நடத்துவதற்கு தேவனுடைய கரம் அவரோடு கூட இருந்ததுனால்தான் இதெல்லாம் செய்ய முடிந்தது. அவருடைய குடும்பத்தாரோடு கூட தேவனுடைய கரம் கூட இருந்தபடியினால்தான் இதெல்லாம் செய்ய முடிந்தது. இங்கே கடந்து வருகிற, இன்றைக்கும் தோள் கொடுத்துக் கொண்டிருக்கிற அருமையான விசுவாச தம்முடைய பிள்ளைகளோடு தேவனுடைய கரம் கூட இருந்தபடியினால்தான் ஊழியக்காரரோடு சபையோடு ஒத்துழைத்து இந்த ஊழியத்தை திறமையாக இந்நாள் வரையிலும் செய்ய முடிந்தது என்று சொல்லலாம். மாத்திரமல்ல, நாட்களில் இந்த சபையிலே விசுவாச பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரோடும் தேவனுடைய கரம் இதுவரையிலும் கூட இருந்தபடியினால்தான் ஆண்டவர் இந்த சபையிலே நம்முடைய குடும்பங்களிலே இப்படிப்பட்ட காரியங்களை செய்து வருகிறார் என்று தான் சொல்ல முடியும். தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருந்தது. ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு, அவருடைய குடும்பங்களோடு தேவனுடைய கரம் கூட இருந்தபடியினால்தான் இந்த சபையிலே வந்து நீங்கள் பல நன்மைகளை பெற்றிருக்கிறீர்கள், பல விதங்களில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், பல நிலைகளில் நீங்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதற்கெல்லாம் காரணம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய கரம் ஊழியக்காரரோடு, இந்த திருச்சபையோடு, நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்தபடியினால்தான் செய்ய முடிந்தது, நடந்து கொண்டு வர முடிந்தது. இதுவரையிலும் நாம் சிறப்பாக இந்த ஊழியத்தை செய்ய முடிந்தது, பெருக்கத்தை, ஆசீர்வாதத்தை காண முடிந்தது என்று நான் சொல்லலாம். தொடர்ந்து வருகிற நாட்களில் தேவனுடைய அந்த தயவுள்ள கரம் இந்த சபையோடு கூட இருக்கட்டும். ஊழியம் செய்கிற ஊழியக்காரரோடு, அவருடைய குடும்பத்தாரோடு தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருக்கட்டும். இந்த இடத்திலே கடந்து வந்து இந்த ஊழியத்தை நேசித்து இந்த சபையில் உறுப்பினராக இருக்கிற ஒவ்வொரு தம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களோடும் அவருடைய காரியங்களோடும் தேவனுடைய தயவுள்ள கரம் கூட இருக்கும்படியால் வாழ்த்தி விடைபெறுகிறேன். கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். தொடர்ந்தும் வாழ்த்தும்படியாக
பாஸ்டர் அவர்களுடைய மருமகன் பெங்களூரிலே ஊழியம் செய்கிற அனீஸ் அவர்கள் வந்து வாழ்த்துறை சொல்வார். Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு 2 காரியத்தை நான் யோசித்தேன். அந்த 2 காரியத்தையும் உங்கள் மத்தியில் நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். 38 வருஷங்களை கடந்து நம்ம எல்லாரும் இந்த இடத்துல கூடி வந்திருக்கிறோம். பாஸ் சொன்னது போல இன்னும் ஒரு 12 வருஷம் தாண்டிடுச்சுன்னு சொன்னால் 50 வருஷம் ஆகிடும். அநேக பலவீனங்கள் நம்முடைய போதர்களுக்கு உண்டு ஆகிடும். கர்த்தர் இன்னும் நீடி தாய்களை கொடுத்து 50 அதுக்கு மேலேயும் நாம் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய சேனையாய் மாற்ற கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய ஜெபங்களும் உங்களுடைய பிரயாசங்களும் உங்களுடைய மோசைக்கு ஊரும் ஆர்வனும் கரம் கோர்த்தது போல கரம் தூக்கி பிடித்தது போல உங்களுடைய சப்போர்ட்டும் இருந்தால் அது நிச்சயமாய் சாத்தியமாகும். ஹல்லேலூயா. ஒரு 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒன்று விமர்சனம் அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்க தான் செய்யும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவருக்கு இல்லாத விமர்சனமா அவர் ஓய்வு நாளில் குணமாக்குகிறார் அப்படின்னு ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அவர் நிறைய சீசர்கள் ஓய்வு நாளில் சாப்பிட்டாங்க, அது ஒரு விமர்சனம் இருந்துச்சு. அதை குறித்து இப்படி நிறைய விமர்சனம் இருந்துச்சு. ஆனால் ஒரு விமர்சனத்தை மாத்திரம் ஆண்டவரிடத்தில் வைக்கவே முடியல. என்ன விமர்சனம்னா, என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களுக்கு யார் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டார். யாருமே அந்த ஒரு விமர்சனத்தை வைக்கவே இல்லை. நான் உறுதியாக சொல்றேன், இந்த ஊழியத்தில் பல விமர்சனங்கள் செய்யலாம். சிலது வேல்யூவாக இருக்கலாம், சிலது வேல்யூ இல்லாமல் இருக்கலாம். அவங்களுக்கு ரொம்ப கண்டிப்பாக இருப்பார், ரொம்ப திட்டுவார் அப்படின்னு பேசலாம். அது விசுவாசிகள் இல்லை, எங்களுக்கு அதை விட மேலே திட்டெல்லாம் கிடைக்கும். அந்த விமர்சனம் எல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் பரிசுத்தத்தை குறித்து யாராவது ஒருவர் நீங்கள் விமர்சனம் பண்ண முடியும்னு சொன்னால் இந்த சபையில் அது நடக்காது. ராமன் சொல்லலாமே, வேற எங்கே வேணாலும் நடக்கும், கேள்விப்படும் தானே நிறைய. ஆனால் இங்கே பரிசுத்தத்தை பற்றி தான விமர்சனம், ஆண்டவர் மேல உள்ள வைராக்கியத்தை குறித்த விமர்சனம், ஜெபத்தை குறித்துதான் விமர்சனம், விசுவாசத்தை குறித்துதான் விமர்சனம். இங்க வேலைக்கு ஆகவே ஆகாது. அதுதான் இந்த 38 வருஷத்துக்கு சாட்சி. அல்லேலூயா. இதுக்கெல்லாம் நீங்களும் பங்காளிகள். நமக்கு ஒரு தகப்பன் இப்படி இருக்கிறத குறித்து நமக்கு அது ஒரு பெருமை. ஆமென். அல்லேலூயா. இந்த ஊழியத்தின் வெற்றியே அதுதான். பரிசுத்தம் தான் இந்த ஊழியத்தின் வெற்றி, வைராக்கியம் தான் இந்த ஊழியத்தின் வெற்றி. பணத்துக்காக எந்த காரியத்திற்கு தன்னுடைய வைராக்கியத்தையோ பரிசுத்தத்தையோ விட்டு கொடுக்கவே இல்லை. அதுதான் இந்த ஊழியத்தின் வெற்றி. ஆமென். உலகத்தில் நடக்கிற ஊழியர்களையும் ஊழியக்காரர்கள் என்று சொல்லப்படுவதையும் கொஞ்சம் கவனிச்சு பார்க்கணும். கொஞ்ச நாட்கள் அப்படியே பிரகாசித்தது போல இருக்கும், அப்படியே விழுந்து போயிடுறாங்க. ஆனா 38 வருஷமாய் அது மாத்திரம் இல்லை பாருங்க, நம்முடைய விசுவாச மக்கள் ஆதியில இருந்தவர்கள் இன்னும் அந்த சப்போர்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஒரு பெரிய வெற்றி தான். அல்லேலூயா. 2வது ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். இது இந்த ஊழியத்தின் வெற்றி. இதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் இந்த வைராக்கியம் தலைமுறை தாண்டி போகணும்னு நம்ம எல்லாம் ஜெபிப்போம். இன்னொரு காரியம், கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த வெற்றியை உணர வேண்டும், சுதந்திரிக்க வேண்டும். நான் இது ஒரு கிரீட்டிங்ஸா இல்லாம நான் உங்களுக்கு ஒரு சின்ன செய்தியை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தாவீது சவுலை கொல்றதுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு. சவுல் தாவீதை ரொம்ப வேகமாய் கொல்றதுக்கு தேடிட்டு இருக்கிறாரு. ஆனா சவுலுடைய கையில தாவீது மாட்டல, தாவீதுடைய கையில சவுல் மாட்டினார். ஒரு சந்தர்ப்பத்துல அவர் போய் என்ன பண்ணிட்டாருன்னு சொன்னா, அவருடைய வஸ்திரத்துல மட்டும் ஒரு ஓரத்தை வெட்டிட்டு வந்துட்டாரு. அப்போ அவர் சொல்றாரு, அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொடக்கூடாது, அவர் அழிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. நான் வேதத்தை படிச்சுட்டு இருக்கும்போது இந்த சம்பவம் எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு.
அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஊழியர்கள். கர்த்தர் இந்த கடத்தூர் பகுதியில கர்த்தர் நமக்கு ஒரு தலைவரை, தகப்பனை கொடுத்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர். சவுல் பொல்லாத மனுஷனா இருந்தாரு, பரிசுத்தத்தை சில நேரத்தில் இழந்தாரு. அப்படிப்பட்ட அந்த மனுஷனையே கொல்றதுக்கு தாவீது துணியலை. அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை மாத்திரம் அறுத்து எடுத்துட்டு வந்து அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொடக்கூடாது அப்படின்னு. நம்முடைய ஊழியக்காரர் மேல காரணம் இல்லாமல் சில நேரங்களில் நீங்க பேசவே கூடாது. நீங்க பேசினா அது ஒரு பெரிய ஆபத்து. ஏன் சொல்றேன்னு சொன்னா, இந்த தாவீது, அது உங்களுக்கு ஆபத்து இல்லை, உங்கள் சந்ததிகளுக்கு ஆபத்து. தாவீது வஸ்திரத்தின் ஓரத்தை அறுத்து கொண்டு வந்தார். ஆனா பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவரை நான் தொடக்கூடாது, அழிக்க கூடாதுன்னு வந்தாரு. இந்த சவுலுடைய வம்சமே முடிஞ்சு போச்சு. ஆனா தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டவர் மேல என் கை படாது என்று சொன்னதுனால தாவீதுக்கு பிறந்த பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், பிள்ளைகளுடைய பிள்ளைகள், வம்சம் வம்சம் வம்சமாக அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாகவே வாழ்ந்துச்சு. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தகப்பனை நீங்க அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்க பிள்ளைகள், உங்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், அவர்களுடைய பிள்ளைகள், தலைமுறை தலைமுறையாக அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகளாகவே இருக்கும். நான் இன்னைக்கு வேதத்தின் அடிப்படையில உங்களுக்கு வாக்கா கொடுக்கிறேன். நீங்க இந்த ஊழியத்துக்கு சப்போர்ட்டாக, தகப்பனுக்கு சப்போர்ட்டாக நீங்கன்னு சொன்னா உங்க வம்சமே தழைக்கும். அல்லேலூயா, உங்க வம்சமே ஆசீர்வதிக்கப்படும். அந்த எகிப்துல அந்த சிப்போராள் பூவாள் 2 மருத்துவச்சிகள் இஸ்ரவேல் வம்சத்துல இருக்கிறதான பிள்ளைகளை நாங்கள் அழிக்க மாட்டோம் என்று சொன்னதுனால, அவர்கள் மேல கையை வைக்க மாட்டோம்னு சொன்னதுனால ஆண்டவர் அந்த குடும்பங்களை கண்ணோக்கினார். அவர்கள் தேவனுக்கு பயந்ததுனால அந்த மருத்துவச்சியுடைய குடும்பங்களை கர்த்தர் தழைக்கும்படி செய்தாராம். உங்க குடும்பங்கள் தழைக்கும்படி செய்வார், உங்கள் வம்சங்கள் தழைக்கும்படி செய்வார். அல்லேலூயா. அதனால அபிஷேகம் பண்ணப்பட்ட ஊழியருக்கு நீங்க எப்போதும் துணையா இருக்கணும். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இதே போல கரம் கோர்த்து சபைக்காக, ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நிற்கும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். 38வது வருஷத்துல நம்மை அழைத்து கொண்டு வந்த தேவன் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமாய் ஒவ்வொரு படிகளை தாண்டி மேல உன்னதத்துல அவர் நம்ம ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி, அப்படியே ஏறி வரும்படி கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம ஐயா தொடர்ந்து இந்த 38 வருடமும் இந்த ஊழிய பாதையிலே அவர்களை நடத்தி வந்த விதங்களை சொல்வார்கள். பேராயர் ஜான்சன் அவர்கள் முன்பதாக வந்து தன்னை நடத்தி வந்த விதங்களை குறித்து இதோடு பகிர்ந்து கொள்வார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளுடைய சாட்சிகளை கேட்டேன். மகிழ்ச்சியான காரியம். இந்த நாளிலும் கூட இந்த அருமையான 38வது ஆண்டினுடைய சபை தான். ஸ்தோத்திரம். மகிழ்ச்சியான காரியம். நானும் இந்த இடத்தில் இன்று உங்களுக்கு முன்னதாக நிற்பேன் என்று நான் நினைக்கவில்லை. காரணம், கர்த்தருடைய பெரிய கிருபையினால இந்த அருமையான சில தேவனுடைய பிள்ளைகளுடைய சாட்சிகளை கேட்டேன். அநேக காரியங்கள் சபையில் நான் என்னுடைய பர்சனல் சில காரியங்கள் தெரியப்படுத்துவதில்லை. அதில் நம்ம யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, யார்கிட்டையுமே அவர் இதுவரை இல்லைன்னு என்னச்சதில் கேட்டார். அது 100% உண்மையான காரியம். இந்த மாவட்டத்தில் வந்து சுமார் 38 ஆண்டுகள் ஆகிறது. எந்த ஊழியக்கார இடத்திலோ, எந்த விசுவாச இடம், நம்ம சபையில் எந்த விசுவாச இடத்திலும் எனக்கு இல்லை, கஷ்டப்படுறேன், பணம் இல்லை, சாப்பிட வழி இல்லை, ஒரு வார்த்தை நான் கேட்டது கிடையாது. தொடக்கத்தில் அருமையான தம்பி குமரன்
சொன்னாங்க தெரியும். ஆனால் அழைத்த கர்த்தர் நடத்துவார் என்பது பெரிய ஒரு நம்பிக்கை, விசுவாசம். ஒரு நபரை கர்த்தர் அழைத்திருந்தால் கட்டாயமாகவே கர்த்தர் நடத்துவார். அழைக்கப்படாவிட்டால் ஆண்டுடைய பாதத்தில் விழுந்து கிடக்குமோ நடத்துவார். பொறுமையை காக்க வேண்டும், இல்லைன்னா நாலா வழியில ஓட வேண்டியவர். இதுதான் பிரச்சனை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகள், எனக்கு தெய்வம் கொடுத்த தேவனுடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய சன்னதி. அதுதான் விஷயம். ஏனென்றால் அருமையான பாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்லும்போது பாஸ்டர் ரொம்ப கண்டிப்பானவர், கடிந்து கொள்ளுகிறவர் என்பதை ஞாபகப்படுத்தினார்கள். நல்ல தகப்பன் பேசுகிறார், தன் பிள்ளைகள் நல்லொழுக்கத்தோடு வாழ வேண்டும் விரும்புறதும் நல்ல தகப்பன். கண் சாடைய விடுகிறவன் நல்ல தகப்பன் அல்ல. தேவனுடைய பிள்ளை உண்மையாகவே நான் யாரிடத்தில் ஒன்று சத்தியம் பாஸ்டர் சொன்னது போல சத்தியத்தை பேசும்போது கடிந்து கொள்ளுதெல்லாம் வரும் சிலருக்கு. அது அதற்காக தான் நாங்கள் இருக்கிறோம். சபை என்பது அதுதான், பேசுகார் சீர்படுத்துவது. ஆமென். அதனால் அதில் அநேக தேவனுடைய பிள்ளைகள் மாற்றங்கள் அடைந்து நல்ல ஒரு ஆவிக்குரியவர்களாக மாறினவர்கள் உண்டு. ஹல்லேலூயா. அனைத்து நாட்கள், விசேஷமாக தொடக்க நாட்கள் நான் சொன்னது போல மிகவும் கடுமையான ஒரு சூழ்நிலை வழியாகத்தான் நாங்கள் கர்த்தரங்களை நடத்தி வந்தார். வைஸ்கார்ட் அநேக கடந்த நாளில் பார்க்கும்போது யோசித்தேன், என்ன செய்யலாம், சரி சின்ன பிக்சர்ஸ் ஆகுது வைக்கலாம் என்று. வெளியே அந்த பேனரில் பெருசாக நான் குரூப்பில் போட்டதெல்லாம் அதில் இருக்குது. கரெக்டாக போட்டு ரொம்ப அருமையாக அமைச்சிருக்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம். காரணம், மறக்க முடியாது. இன்று இருப்பதை நினைத்து திருப்திப்படுவதில்லை. கர்த்தர் கஷ்டப்பட்ட நேரத்தில் நடத்தின விதத்தை நான் சிந்தித்தது கர்த்தர் தான் சொல்லுங்கள். உண்மையிலே ஒரு பாடுகள் மத்தியில் போகும்போது தான் கழிந்த நாளில் ஒரு முக்கியமான தேவனுடைய ஊழியக்காரருக்கு ஒரு கமெண்ட், ஒரு மெசேஜ் போட்டிருந்தார். ஐயா, இதை பார்க்கும்போது என்னுடைய அப்பாவுக்கு ஞாபகம் வருகிறது. எங்கள் அப்பா இது போல காடுகளில் எல்லா இடத்துலையும் சைக்கிளில் போனது நான் கண் கலங்கிட்டு ஒரு நிமிடம். ஏன்னா அவர் இந்த சபைக்கு இன்னும் வந்ததே இல்லை. நாம் இப்பொழுது இருக்கிற இந்த டயோசிஸினுடைய ஜெனரல் செக்ரட்டரி, ஆல் இண்டியா ஜெனரல் செக்ரட்டரி போட்டிருந்தார் வைஸ்கார்ட். அவன் நான் சொன்னேன், ஆமையா, அன்று இருந்த நாள் சிந்திக்கும் போது அதுபோல் ஒரு வாழ்க்கையின் வராதா என்று நான் யோசிக்கிறேன். ஆனால் அன்று இருந்த மகிழ்ச்சி இன்று இல்லை. அல்லேலூயா. ஏன்னா அன்று இருந்ததான நிலை வேறு. பாடுகள் மத்தியிலையும் சைக்கிள்லையும் அதிலையும் போகும்போது ஒரு விசேஷத்து, ஒரு சந்தோஷம் உண்டு. ஆமென். எங்கு சென்றாலும் கர்த்தரங்க கிரியை செய்வார். அல்லேலூயா. காரணம், ஒரு ஊழியம் உருவாக்கப்படுவது என்றால் அருமையான பாஸ்டர் அவர்கள், பாஸ்டர் ஆர்எஸ்எம் அவர்கள் பெங்களூரில் இருக்கும்போது, பீனியா என்ன நினைக்கிற செகண்ட் ஸ்டேஜாக பீனியாவில் இருக்கும்போது முதல்ல அவர்களை நான் பார்க்க போனேன். அவரும் அவருடைய மனைவியும் பார்த்தேன். அவர்களுக்கு பிள்ளைகள் அந்த பிறக்கையில் நினைக்கிற ஞாபகம் இல்லை இருந்தார்கள். ரொம்ப கஷ்டத்தின் மத்தியில். ஆனால் அங்கிருந்து கர்த்தர் அவர்களை ஒசூரில் ஜூஜோபாடின்னு சொல்கிற இடத்துல கொண்டு வச்சாங்க. அப்பவும் ஒரு வீட்டில் தான் இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அந்த சூழ்நிலைகளை சிந்தித்த நேரங்கள் உண்டு. அவர் நான் மட்டுமல்ல, என்னோடு பாடுகள் மத்தியில் பயணிக்கிற ஒரு பெருக்கூட்டம் ஊழியர்கள் இந்த நாட்களை காணப்படுகிறார்கள். கர்த்தருக்காக நாம் பாடு சகிக்கும் போது கட்டாயம் ஒரு மேன்மையை கர்த்தர் நமக்கு வைத்திருப்பார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நாளைய நாளில் ஒரு வாரத்துக்கு முன்னே சற்று கடுமையான பலவீனமாக இருந்தது. நான் முடியவில்லை, வீட்லேயும் சொல்லலை. ஏன்னா நான் பொதுவாகவே தனி ரூம் ப்ரேயர் பண்ணுறதுக்கெல்லாம் வசதியாக அதில் படுத்துக்கொள்வேன். ரொம்ப மூச்சு விட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அப்போது ராத்திரி ஆயிடுச்சு, ஹாஸ்பிட்டல் போயிடலாமா என்ன நினைக்கிற அளவில் கஷ்டம் இருந்தது. ஆனால் தேவன் விடுதலை கொடுத்தார். அல்லேலூயா. பல சூழ்நிலைகள் வரும்போதும் ஒவ்வொரு ஆண்டுகளை சந்திப்போமா, அடுத்த ஒரு இத்தனாவது ஆண்டு வருகிறது சந்திப்போமா என்றுள்ள ஒரு சிந்தையோடு தான் போய் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் உங்களுடைய ஜெபந்தான் அடிமைகளை தாக்கி கொண்டிருக்கிறது. ஆமென். தேவனுடைய பிள்ளைகள் பழையது போல அல்ல, இன்னும் ஒரு முன்னோக்கி போக வேண்டும். கிறிஸ்தவ வாழ்க்கை மங்கி போவதல்ல, முன்னோக்கி போவதால் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. அதிலும் விசேஷமா இந்த நாட்களில் கள்ள போதனைகள், கள்ள ஊழியர்கள் ஏராளம் பேர் எழும்பி கொண்டிருக்கிறார்கள். இதன் மத்தியில் தேவனுடைய பிள்ளைகள் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் சேர்ந்து ஒரு பாடலை பாடி என்னுடைய வார்த்தையை முடிக்கிறேன். எல்லாரும் தெரிந்த பாடல், அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்து கொண்டதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே என்றதான பாடலை நான் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமாக. அவர் தோள்களின் மேலே
நான் சாய்ந்து நிற்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் நான் காட்டிக் கொள்வதா, நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. நான் கர்த்தருக்குள் அவர் தோள்களின் மேலே நான் சாய்ந்திருப்பதா, கவலை ஒன்றும் எனக்கில்லையே. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளாகி உங்களுக்கு அந்த நாளிலும் கூட சொல்லுகிற முக்கியமான அறிவுரைகள். விசேஷமாக இந்த நாட்களில் அநேக தவறான கள்ள போதனைகள்
உலகம் முழுவதிலும் பரவி கொண்டிருக்கிறது. விசேஷமாய் பல சாட்சிகளை இழந்து போய்கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்களில் நாம் பார்ப்பதற்கு ஒரே ஒருவர் உண்டு, பரிபூர்ணமானவர், நம்முடைய அருமை ஆண்டவராகிய இயேசு ஒருவர் மட்டும். மனிதனை பார்த்து கிறிஸ்தவ வாழ்க்கை வாழாதிருங்கள். மற்ற மனிதர்கள் சொல்லுகிற எந்த ஒரு ஆலோசனை கேட்காதிருங்கள். எதை கேட்டாலும் வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு பாருங்கள். பேசுகிறார், வேத வசனத்துக்கு ஒப்பிட்டு இருந்தால் மட்டுமே அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உங்களுக்கு நான் மிகவும் அன்பாக அறிவுறுத்துகிறேன். அதிகமாக தயவு செய்து ஜெபியுங்கள். அல்லேலூயா. ஏன்னா கர்த்தருடைய நாள் மிகவும் சமீபமாக இருக்கிறபடியினால் நாம் தேவனோடு உறவாடுவதன் மூலம்தான் நாம் ஆயத்தப்பட முடியும். ஆமென். நாம் தேவனோடு ஜெபித்து தேவ சபையிலே கடந்து வரும்போது கர்த்தர் நம்மோடு பேசுவார். அல்லேலூயா. பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை உடனடியாக ஒப்பு கொடுங்க. ஆமென். என்னோடு கர்த்தர் பேசினார் என்று எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்றால், 1 மணி நேரம் பிரசங்கித்தாலும் ஒரு சில நிமிடங்கள் பேசுகிற வார்த்தை உங்கள் உள்ளத்தை தொடும். அந்த தொடுகிற வார்த்தை எல்லாம் உங்களை தேற்றுகிறதா இருக்காது, உங்களுடைய குற்றத்தை சுட்டி காட்டுகிறதா இருக்கும். காரணம் என்னவென்றால், நம்மை அழைத்த தேவன் பரிசுத்தம் உள்ளது. அந்த பரிசுத்தம் உள்ள தேவன் நம்மை அழைத்தபடியினால் அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்படுவதற்காகத்தான் நம்மிடத்தில் இருக்கிற குறைகளை ஆவியானவர் என்ன செய்கிறார்? சுட்டி காட்டுகிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகள் உங்களோட கர்த்தர் இடைப்படும் போது உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியம் என்னிடத்தில் இருக்கிறது, என்னதான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, என்னை பரிசுத்தப்படுத்தி உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி உங்களை சமர்ப்பிக்கும் போது கர்த்தர் உங்களை கரம் பிடித்து நடத்த கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அழைப்புக்கு இணங்கி நம்மத்தில் அருமையான கர்த்தர் தாசன் பாச ஆரோக்கியசாமி அவர்கள் வந்தது பெரிய மகிழ்ச்சி. அல்லேலூயா. நான் ஒரு கர்த்தருக்குள் ஒரு ஆழமான ஒரு தீர்மானத்துக்குள் இருக்கிறேன். என்னவென்றால், நல்ல சபை சத்தியத்தை போதிக்கிற ஊழியர்களை அதிகமாக நாம் அழைக்க வேண்டும். யுவாஞ்சலிஸ்டாக இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் கட்டாயம் ஏதாவது ஒரு சபையில் அவர்கள் ஒரு அங்கமாக இருக்க வேண்டும். சபையில் அங்கம் வகிக்காமல் யார் சுவிசேஷகனாய் செயல்பட்டாலும் அது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட நபர் அல்ல. அப்படிப்பட்ட நபர்களை சத்துரு ஈஸியா வஞ்சிப்பார். ஆமென். இந்த நாட்களில் நடக்கிற சம்பவங்கள் அதுதான். மூத்தவர்கள் முதிர்ந்தவர்கள் சொல்லுகிற அறிவுரைகளையும் எச்சரிப்புகளையும் அற்பமாக காலங்கள் மிதித்ததினால் அல்லேலூயா விளைவு கடுமையாக மாறிக்கொண்டிருக்கு. அதனால் எச்சரிப்புகள் கடிந்து கொள்ளுதல் யாரிடத்தில் இருக்கும்? அழைக்கப்பட்ட தேவனிடத்தில் தேவனுடைய ஊழியக்காரத்தில் இருக்கும். தேவனுடைய பிள்ளைகள் ஜாக்கிரதை இருங்கள், சற்று விழிப்பாருங்கள், நல்ல செவியுங்கள், கர்த்தருக்காக பிரயாசப்படுங்கள். ஊழியக்காரனாய் அடியானுக்காக குடும்பத்தில் செவியுங்கள். விசேஷமாய் என்னுடைய மனைவி இருக்கிறார், டைம் கொடுத்துருப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் இருந்த முறை பேசுக்கா தடுமாற வேண்டாம் அங்கே பாருங்க உடனே சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. கர்த்தருக்கு காரணம் அவர்களுக்கும் மனைவிக்கும் இந்த 63 வயசுகள் ஆகிறது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய கிருபையால் இன்னும் ஒரு மாதம் கழியும்போ நான் அடுத்த 69க்குள்ளே ஜம்ப் பண்ண போகிறேன். வயசுக்கா தேவனை மட்டும் தாங்கினார். நாங்கள் பலகீனமாக இருக்கிறோம். விசேஷமாக எனக்கு பிள்ளைகள் 3 பிள்ளைகள். மருமகன் இங்கே வந்திருக்கிறார். உங்களுக்கு தெரியும், நம்முடைய இதனுடைய பிரான்ச் சர்ச்சாக இருக்கிற பெங்களூர் சர்ச்சை அவர்கள் நடத்துகிறார்கள். அது பெரிய ஒரு மகிழ்ச்சி. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. இன்னொரு மகன் அவனுடைய துணைவியாருடைய ஊரில் அவன் இருந்து அவர்களுடைய ஊழியத்தை அவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. எங்களோடு கூட ஒத்துழைக்கவும் பாடுபடவும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் மத்தியிலேயும் ஒத்துழைப்பதற்கு இங்கு பெரிய டார்கனுடைய மனைவி எங்களுக்கு மிகவும் ஒத்துழைப்பாக இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், நான் பல எதிர்பார்ப்போடு தான் இந்த இடத்தில் ஊழியத்தில் நான் பிரயாசப்பட்டேன். ஏதோ தேவனுடைய திட்டம் ஒன்று இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நாட்களிலும் சரீரத்து பலவீனமாக இருந்த போதிலும் எங்களோடு கூட எனக்கும் ஒய்ஃபுக்கும் சபையிலேயும் சண்டே ஸ்கூல் பெண்கள் ஊழியம் சபை ஊழியங்கள் எல்லாவற்றிலையும் நல்ல ஒரு ஒத்துழைப்பை கொடுத்து போய் கொண்டிருக்கிறான். விசேஷமாக ஜமாலுக்காக அதிகமாக ஜெபியுங்கள். அல்லேலூயா. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் பேத்தி பிள்ளைகள் 2 பேர் கர்த்தர் கொடுத்ததான பிள்ளைகள். அவர்களும் கர்த்தருக்குள் வளர வேண்டும். ஆமென். உலக பிரகாரமாக இப்படி இந்த அறிவில் படிப்பில் தேர்றாங்களோ எல்லாம் 2வது கர்த்தருக்குள் தேர வேண்டும். ஹல்லேலூயா. அந்த குழந்தைகளுக்கு ஜெபியுங்கள். இன்று எங்கள் மத்தியில் வந்து
எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த வெளியேறப்பட்ட கர்த்தருடைய தாசன் பாஸ்டர் ஆரோசன் அவர்களுக்கு சபையின் சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். பாஸ்டர் கிறிஸ்தவர் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள், பாஸ்டர் அனிஷனுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் ஒவ்வொரு ஜெபியுங்கள், கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நிமிடங்களை நான் தொடர்ந்து கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு சபை நாள் 38 ஆண்டுகள். எனக்கு ஒரு வேத வசனம் ஞாபகம் வந்தது. இயேசு கிறிஸ்து கடந்து போகும்போது பெதஸ்தா குளத்திலே ஒரு முடந்தன் 38 வருடமாய் கடந்தான். ஒரு அலையிலே சொல்லுங்க, 38 வருடம் கடந்த அந்த முடந்தனை எழுந்து நட என்றார். ஒரு அலையிலே சொல்லுங்க. இந்த சபை எழுந்திருக்க போகுது. எத்தனை பேருக்கு விசுவாசம்? இந்த சபை எழுந்திருக்க போகுது. ஆண்டவர் சொன்னார், எழுந்திருக்க போகுது. எழுந்திரு என்று சொன்ன உடனே அவன் எல்லாவற்றையும் தன் படுக்கையும் பெட்டியும் உதறிவிட்டு அவன் எழுந்து நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஒரு சின்ன கோரஸை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி, தேவாலயத்திலே 2 கிழிந்ததன்றோ தேவன் திருமுகத்தை காணாமல் கதிரவன் தோன்றியதோ, காரிருள் சூழ்ந்ததோ, கல்லறை வெடித்தது, பூமி அதிர்ந்தது, புயல்லாம் அதிர்ந்தது. உத்தமர் இயேசு துடிக்கின்றார். உருகாதோ நெஞ்சமே, உருகாதோ நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள், வழியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டும், கல்வாரி காட்சியை கண்டு உருகாத நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள், வழியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு நடமாட முடியா தடுமாறி கிடந்த மூடவரின் குரல் கேட்டு நின்று இடம் தேடி வந்து இதயத்தில் நொந்து நடமாட செய்ததாலே உந்தன் கால்களில் ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உந்தன் கால்களில் ஆணியும் அரசே, அதுதான் சிலுவையின் பரிசே. உருகாத நெஞ்சம், அவர்தானே தஞ்சம், உனக்காக பலியாக வந்தார். கலங்காத கண்கள், வடியாத கண்ணீர், கல்வாரி காட்சியை கண்டு, கல்வாரி காட்சியை கண்டு உருகாத நெஞ்சம், உருகாத நெஞ்சம், உருகாத நெஞ்சம், உருகாத நெஞ்சம். Praise the Lord. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல வேலைக்காய் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். 38ஆம் ஆண்டு இந்த சபையினுடைய ஆனிவர்சரியிலே எனக்கும் பங்கெடுக்க ஆண்டு உதவி செய்தார். நான் நேற்றைக்கு சொன்னது போல அதே ஸ்தோத்திரம், கெஸ்டை பார்க்க வந்த என்னைவே கெஸ்டாய் மாற்றி விட்டார்கள். ஆண்டவர் செய்த அற்புதத்துக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அவரும் என்னுடைய நண்பர் தான். அவருக்கு வர முடியாத சூழ்நிலையானபடினாலே
அந்த இடத்தை எப்படியாவது ஃபில்லப் பண்ண வேண்டும் என்று சொல்லி மாத்திரமே நான் இந்த இடத்திலே நின்று கொண்டிருக்கிறேன். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கடந்து வந்தான எல்லா ஊழியர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். விசேஷமாய் இந்த சபையினுடைய மூத்த போதகர், பவுண்டர், ஆமே ஸ்தோத்திரம், பேராயர், டாக்டர், பல பட்டங்களை 38 ஆண்டுகளாய் அவர் பெற்றுவிட்டார். அவருக்கு முதலாவது என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பாஸ்டர் கிறிஸ்டோபர் அவர்கள் ஐபிஎஸ்னுடைய ஒரு ஊழியராக இருக்கிறார். அவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். அவருக்கும் அவருடைய கிளை சபையாக வலங்கையாக பணியாற்றி வருகிற பாஸ்டர் அனீஷ் அவர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். சேலத்திலிருந்து வந்தாரா பாஸ்டர் அப்ரஹாம் பாஸ்டர், அவர்களுக்காக நன்றி. எனக்கு கொஞ்சம் சமயம் கொடுக்கப்பட்டுள்ளது. அந்த சமயத்தில் முடித்து உங்களை வேகமாய் அனுப்ப ஆசைப்படுகிறேன். தேவ சபை என்பது வெறும் பில்டிங் மாத்திரமல்ல, நீங்களும் நானும் தான் சபை. ஹல்லேலூயா. யாத்திராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை படிங்கள். இஸ்ரவேல் சபையார் முத சபை என்று வேதாகமத்தில் எழுதப்பட்டது. இஸ்ரவேல் சபையார், நல்லா கவனிங்க, இஸ்ரவேல் சபையார் என்று எழுதப்படுகிறது. சபை கர்த்தருடையது, அதன் தலைவர் நம்முடைய அரும இரட்சகராகிய தேவன். இந்த பூமியிலே சபை உருவானது மோசே முகாந்தரம் ஆசரிப்பு கூடாரத்தை கட்டினான். தேவ மகிமை ஆசரிப்பு கூடாரத்தில் இறங்கினது. கூடாரம். இரண்டாவது சாலமோன் தேவாலயம் கட்டினான். தேவ மகிமை ஊழியம் செய்யக்கூடாத அளவுக்கு நிரம்பினது. எஸ்ரா நெகோமியா காலகட்டத்தில் ஆலயத்தை கட்டினார்கள். தேவ மகிமை இறங்கினது. இன்னொரு ஆளு சபை கட்டினாரு, தேவ மகிமை இறங்கல. மோசே ஆசரிப்பு கூடாரம் கட்டும் பொழுது தேவ மகிமை அப்படியே இறங்கி நின்றது. சாலமோன் தேவாலயத்தில் தேவ மகிமை இறங்கினது. வேதாகமத்தை வாசிக்கும் பொழுது நின்று ஊழியம் செய்ய முடியாத அளவுக்கு தேவ மகிமை இறங்கினது. எஸ்ரா நெகோமியா அவர்கள் நம் ஆலயத்தை கட்டினார்கள். தேவ மகிமை இறங்கினது. இனி ஒரு ஆளு ஆலயம் கட்டினார், மகிமை இறங்கல. ஏன் இந்த 3 ஆலயத்திலும் இனி அடுத்த சபை கட்ட ஆரம்பிச்சது அப்படியே. இங்கே தேவ மகிமை இறங்குவதற்கு காரணம் தேவ ஜனத்துடைய பங்களிப்பு, ஒத்துழைப்பு, தேவனோடும் ஊழியக்காரனோடும் இருந்த உறவுகள். நல்ல ஒரு எழுதி சொல்லுங்க. என்றைக்கு தேவ ஜனம் தேவ சபையோடு ஒத்து, ஊழியனோடு ஒத்து, தேவ திட்டத்துக்கும் தேவ சத்தத்துக்கும் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ அங்கே தேவ மகிமையை உணர முடியும். ஹல்லேலூயா. இதுல ஒரு பெரிய ரகசியம். யெரோவா ராஜா தேவாலயம் கட்டினான், தேவ மகிமை அங்கே இறங்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன காரணம்? இந்த 3 பேர் கட்டப்பட்ட ஆலயத்தில் விசுவாசிகள் ஜனத்தினுடைய பங்களிப்பு இருந்தது. தேவ மகிமை இறங்கினது. யெரோவா ராஜா யார்ட்டையும் கலெக்ஷனோ பண்ணவில்லை. பெருமைக்கு வேண்டி, பிரதாபத்துக்கு வேண்டி சபையை ஆலயத்தை கட்டினால் அங்கு தேவன் வாசம் பண்ண முடியவில்லை.
தேவ மகிமை அங்கே இல்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. காரணம், எரோத ராஜா கட்டப்பட்ட தேவாலயத்தில் ஜனத்துடைய பங்களிப்பு இல்லை. அந்நியர்கள் போல இருந்தார்கள். எரோத ராஜா தேவாலயம் கட்டினது ஒரு பாகம் கட்ட, கொஞ்சம் இடிக்க, கட்ட இடிக்க, கட்ட இடிக்க, இப்படியே வருடமெல்லாம் அவன் கட்டிக்கொண்டே இருந்தான். அங்கே எல்லாம் போனா ரொம்ப டைம் ஆகும். ஸ்தோத்திரம். அதனால் ஆண்டவர் சொல்லுகிறார், தேவாலயம் கட்டுவதற்கு ஆலயத்தில் தேவ மகிமை உலாவ வேண்டும் என்றால் தேவ ஜனத்துடைய பங்களிப்பு வேணும். நீங்கெல்லாம் சேர்ந்துதான் கட்டணும். இதெல்லாம் நம்மெல்லாம் சேர்ந்து கட்டினதுனால இன்னைக்கும் அந்த மகிமை இருக்கிறது. எரேமியாவுக்கு முன்பதாக தேவாலயம் இடிக்கப்பட்டது. கண்ணு கொண்டு பார்க்கிறான். எரேமியா புலம்பி அழுகிறான். புலம்பல் 1 அதிகாரம் 22 வசனம், 4:22, 4 வசனம், 22 வசனம், 2 அதிகாரம் 22 வசனம், இப்படி 3 அதிகாரம் 66 வசனம், இப்படி எல்லா வசனங்களை நீங்கள் படிக்கும் பொழுது எல்லாம் உடைக்கப்பட்டது. ஜனம் ஆலயத்துக்கு வருவதில்லை. ஜனம் சீர்கட்டு போகிறார்கள். எரேமியா கண்டு புலம்புகிறார். ஆலயத்தின் மேல் உள்ள வாஞ்சை. அருமையான உங்களுடைய சபை போதகர் உங்களை நினைத்து எத்தனை ராத்திரி எழுதியிருப்பார். இன்றைக்கு அவருடைய உள்ளத்துக்குள் சந்தோஷம் இருக்குது என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இல்லை. சில ஆத்துமாக்கள் வரவில்லை. ஒரு ஊழியக்காரன் எழுந்து நின்றால் ஒற்றை நோட்டத்தில் கண்டுபிடிக்கலாம் யார் யார் வந்திருக்கிறார்கள், யார் யார் வரவில்லை என்று. உட்கார்ந்து நூல் போட்டு எண்ண வேண்டிய அவசியமில்லை. நிமிஷத்தில் காண முடியும். 20 பேர் வரல, 30 பேர் வரல, 40 பேர் வரவில்லை என்று ஒரே ஒரு செகண்ட்ல போதும். எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் உள்ளம் துடித்து கொண்டிருக்கும். என்னாய் விட்டதோ, ஏதாய் விட்டதோ என்று சொல்லி. ஆனால் ஜனங்களுக்கு அந்த உத்தரவாதம் இல்லை. எரேமியா அதை கண்டுதான் புலம்பிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவரே, ஆலயம் இடிக்கப்பட்டது. புதிய ஏற்பாட்டிலே நீங்களே தேவனுடைய ஆலயம். காரணம், இது ஆலயத்துடைய ஆனிவர்சரினாலே ஆலயத்தை பற்றி மாத்திரமே உங்களுக்கு சில நிமிஷங்கள் நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகையினால் அருமையான தேவ பிள்ளைகளே, இங்கே ஆலயத்துக்கு வேண்டி தேவ ஜனத்துடைய ஒரு பங்களிப்பு ஆண்டவர் சொல்லுகிறார். உபாகம் புஸ்தகம் 14 அதிகாரம் அதனுடைய 22வது வசனம் வாசிங்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் இங்க வெறும் தசமபாகத்தை பேசவில்லை. அன்றைக்கு ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஜனத்தினுடைய ஒத்துழைப்பு, பங்களிப்பு வேண்டுமென்றால் ஆண்டவருடைய கட்டளை அவர்கள் கொண்டு வர வேண்டும். தேவாலயம் அப்படித்தான் கட்டப்பட வேண்டும். எரோத ராஜா யார்கிட்டையுமே பணம் வாங்க கிடையாது. அவன் கையில இருந்தது பெருமைக்கு வேண்டி செய்தான். அங்க தேவனுடைய பிரசனத்தை உணர முடியவில்லை. எப்படி கொடுக்க வேண்டும்? யாத்திராகமம் 25 அதிகாரம் 1-2 வாசியுங்கள். ஸ்தோத்திரம். யாத்திராகமம் 25 1-2 நல்ல கவனிங்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கையை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்ல. கர்த்தர் மோசேயை நோக்கி திட்ட
திட்டமாய் சொல்லுகிறார், ஜனங்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல் என்றார். எத்தனை பேருக்கு புரிகிறது? ஒரு அல்லையிலே சொல்லுங்க. வேற தீர்க்கதரிசி அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து எப்படி? மனப்பூர்வமாய் மனப்பூர்வமாய் கொடுக்கணும். எப்படி கொடுக்கணும்? உற்சாகத்தோடு கொடுக்கணும். இது யாரு சொல்ற கட்டளை? கர்த்தரே சொல்லுகிறார். தேவாலயத்துக்கு வரும் பொழுது தேவ மகிமை இறங்க வேண்டும் என்றால், தேவனுடைய ஆசீர்வாதம் பெருக வேண்டும் என்றால், ஜனங்கள் மனப்பூர்வமாய் உற்சாகமாய் தேவ சமூகத்திலே காணிக்கைகளும் தசமபாகங்களையும் கொண்டு வர வேண்டும். 38வது ஆண்டுக்குள் கால் வைத்திருக்கிற சகோதர சகோதரிமாரே, மாதா பிதாக்களே, ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்கள் திட்டமாய் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஹல்லேலூயா. படிங்கம்மா. உற்சாகமாய் கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் மாத்திரம் எனக்கு காணிக்க வாங்கினா போதும். எப்படி? மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கிறவன் எவனோ அவர்களை அடையாளம் கண்டுபிடி. அவனிடத்தில் மாத்திரம் எனக்கு காணிக்க வாங்கு. எல்லாத்தையும் வாங்காத. காயின் என்றால் சம்பத்துள்ளவன், ஆபேல் என்றால் குறைவுள்ளவன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆபேல் குறைவில் இருந்து ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தான். காயினோ சம்பத்து இருந்தது, கடமைக்கு வேண்டி கொடுத்தார். தேவன் அதை அங்கீகரிக்கவில்லை. நல்ல ஒரு நல்லிலே சொல்லுங்களேன். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இந்த தேவாலயம் இன்னும் ஆசீர்வாதமாய் வளர வேண்டும் என்றால், இன்னும் தேவ மகிமை இந்த ஆலயத்தின் மேல் இறங்க வேண்டும் என்றால், இன்னும் இந்த ஆலயம் கட்டப்பட வேண்டும் என்றால், மனப்பூர்வமாய் உற்சாகமாய் நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கொடுக்க வேண்டும். அவனிடத்தில் படிமா அவனிடத்தில் எனக்கு காணிக்கையை வாங்குவாயாக. அவனிடத்தில் ஆண்டவர் அதையும் சொல்லிட்டாரு, காணிக்கை வாங்க வேண்டிய என்ன வாங்கணும்னு சொல்லிட்டாரு. ஸ்தோத்திரம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவரே சொல்லிட்டாரு, என்ன காணிக்க வாங்கணும்னு சொல்லிட்டாரு. படிமா. என்னது? பொண்ணு, வெள்ளி, வெண்கலம், போதுமா? கீழே வர நீங்க வாசிங்க. ஆண்டவரே சொல்லிட்டாரு, இப்படியாப்பட்ட பொருளை வாங்க வேண்டும். தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் கூடி வருகிற ஆலயத்திலே வெறும் வார வாரம் வசனத்தை மாத்திரம் கேட்டுட்டு போவது அல்ல. எல்லா வாரமும் ஐயா எனக்கு தலைவலியா ஜெபம் பண்ணுங்க ஐயா, வீட்டில் இருக்கிற தண்ணியை 2 பாட்டில் பிடிச்சிட்டு வந்து இந்த தண்ணியை ஜெபம் பண்ணி கொடுங்க. கடையில் வரும்போதே 50 கிராம் எண்ணெய் வாங்கிட்டு வந்துட்டு இந்த எண்ணெயை ஜெபம் பண்ணுங்க. இது மாத்திரம் இல்ல வாழ்க்கை. நல்லது, ஜெபம் பண்றது நல்லதுதான், அது விமர்சனம் அல்ல. உன் வாழ்க்கை அப்படியே போகக்கூடாது. வாழ்க்கையில ஒரு சேஞ்ச் உண்டாகணும். ஒருத்தர் உலக பிரகாரமா தமாசான ஒரு காரியத்தை சொன்னான். ரொம்ப நாளா எனக்கு ஒரு பெரிய ஆசை, எப்படியாவது சாகணும், சாகிறதுக்கு வழி சொல்லுங்கன்னு. விஷத்தை குடிச்சா சீக்கிரம் சாகலாம், பையா சாகணும்னா கல்யாணத்தை முடி. ஹலோ, புரியலையோ? விஷம் குடிச்சா சீக்கிரம் சாகலாம், கொஞ்சம் கொஞ்சமா சாகணும்னா என்ன செய்ய சொல்லுங்க? கல்யாணத்தை முடி, கொஞ்சம் கொஞ்சமா சாகுவேன். ஆமே, ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்ப தேவனுடைய ஆலயத்தில் 38 ஆண்டுகளாக தேவன் நம்மளை ஆச்சரியமாக நடத்துகிறார். 1 நாளாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 12 முதல் படிங்கள்.
ஐஸ்வர்யமும் கனமும். ஐஸ்வர்யமும் கனமும் யாரால வருகிறது? தேவனால் வருகிறது. தேவரீர் தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உமது கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்த பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால்தான் ஆகும். ஆண்டவர் கரத்திலே வல்லமை உண்டு, ஐஸ்வர்யம் உண்டு, கனம் உண்டு, மகிமை உண்டு, பலம் உண்டு, சத்துவம் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்த தேவன் ஒருவரால் தான் முடியும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. உன் வாழ்க்கை மேன்மையடைய வேண்டும் என்றால் கர்த்தர் ஒருவரால் மாத்திரம் தான் முடியும். நீ எவ்வளவுதான் தலைகுத்தி நின்றாலும் முடியாது. கர்த்தர் நினைத்தால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்க்கை உயர முடியும். நீ ஓடி ஓடி உழைத்தாலும் கோடி கோடி சேர்த்து வைத்தாலும், ஹல்லேலூயா, அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒன்றும் செய்ய முடியாது. அது உம்மாலதான் முடியும். அடுத்து படிமா. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமுள்ள நாமத்தை நாங்கள் துதிக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும்? 38 ஆண்டுகளாய் உம்முடைய வல்லமை, உம்முடைய மகிமை, உம்முடைய சத்துவம், உம்முடைய பலமும், உம்முடைய உயர்வும் தான் என் வாழ்க்கையில என்னை உயர்த்தினது. ஆகினால் நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம் என்று எத்தனை பேர் இருதயம் திறந்து சொல்ல முடியும்? என் வாழ்க்கையில உயர்ந்ததுக்கு காரணம் என் ஆண்டவர் தான். என் பிள்ளைகள் வாழ்க்கையில உயர்ந்த காரணம் என் ஆண்டவர் தான். கர்த்தர் தான் எனக்கு வேலை கொடுத்தார். கர்த்தர் தான் எனக்கு ஒரு லைஃப் கொடுத்தார். கர்த்தர் தான் எனக்கு பர்சனாலிட்டி கொடுத்தார். ஹல்லேலூயா. குருடர்களாம் சேர்ந்து ஒரு கூட்டம் வைத்தார்கள். நீங்கள் பார்த்திருப்பீங்க. ஒரு இடத்துல குருடர்களா சேர்ந்து 35 வயசு, 40 வயசு, 50 வயசு ஆச்சு, எல்லா குருடர்களாம் சேர்ந்து ஒரு கூட்டம் நடத்தினார்கள். அந்த கூட்டத்திலே ஒவ்வொரு குருடனை பார்த்து அந்த நடத்துகிறவர் கேட்கிறார், அம்மா உனக்கு என்னம்மா ஆசை அப்படி என்று. எனக்கு இந்த உலகத்தில் ஒன்றும் ஆசை இல்லை, என்னை பெற்ற அம்மாவை கண்ணு திறந்து பார்க்கணும். ஒரு ஆள் கேட்குறான், என்னை படிக்க வச்சாங்க அவங்கள பார்க்கணும். ஒருத்தன் சொல்றான், எங்க அம்மா செத்து போச்சுன்னாங்க அம்மாவுக்குள்ள போட்டோவா பார்க்கணும். அவங்களுக்கு பெரிய ஆசை இல்லை. நமக்கு நல்ல கண் பார்வையை கொடுத்திருக்கிறார், நல்ல வாய் பேச கொடுத்திருக்கிறார், கால் நடக்க முடிகிறது. ஆண்டவருக்கு எவ்வளவு கோடி ஸ்தோத்திரங்கள் பண்ண வேண்டும். ஒரு நாள் பார்வையடைவதற்கு ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரே என்னை இந்த அளவுக்கு நிறுத்தினது நீங்க தான் ஆண்டவரே. நான் எனக்கு உயர்ந்த ஸ்தானத்தில் நிற்பதற்கு நீர்தான் காரணம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளுக்கெல்லாம் ஃபீஸ் கட்ட வழி இல்லை. 50 ரூபாய் கட்ட வழி இல்லை. 50 ரூபாய் கட்ட வழி இல்லை. என்ன செய்வதென்றே தெரியல. ஸ்கூல்லே சேர்க்கலை, கொண்டாந்து வீட்டில் உட்கார வைத்து விட்டேன். 2 பிள்ளைகளுக்கும் 100 ரூபாய் கட்டணும். மாசம் 100 ரூபாய் தான், முடியல. உங்களுடைய போதகர், நான் பெங்களூர் பட்டணத்தில் இருந்தேன். எங்களுடைய பிரசிடென்ட் கேட்டு எப்படியாவது அவர் இங்கே கொண்டு வரணும், அவருக்கு தமிழ் தெரியும், எங்களோட சேர்ந்து ஊழியம் செய்யணும் என்று அவர் என்னை இழுத்து கொண்டு வந்து விட்டார் தமிழ்நாட்டுக்கு. 1983 93 தான் முத நான் தமிழ்நாட்டில் கால் வைக்கிறேன். ஸ்தோத்திரம். அவ்வளவு நெருக்கம், அவ்வளவு பாடுகள். படிப்பே வேண்டாம் என்று தீர்மானித்தார். ஒரு பாவப்பட்ட சகோதரி மாசம் 50 ரூபா கொடுத்தாங்க. பாஸ்டர் நான் தரேன் பாஸ்டர் 50 ரூபா, பிள்ளைகளை படிக்க வைங்க. அந்த 50 ரூபாய் வாங்கி கொண்டுதான் பிள்ளைகளை படிக்க வைத்தார். சிறு வயதிலே இந்த பிள்ளைகள் கற்று அனுபவித்தார்கள். பாடுகள் என்னென்று அவளுக்கு நன்றாய் தெரியும். அநேக பிள்ளைகள் சைக்கிள்ல போவார்கள். சைக்கிள் தள்ளுவதற்கு எங்க பையன் போய் காத்திருப்பான். ஒரு சான்ஸ் தரையா நான் வண்டியை தள்ளுறதுக்குன்னு அந்த சைக்கிள், அந்த திருவில் சைக்கிளை தொடுவதற்கு காத்திருப்பான். ஸ்தோத்திரம். நான் பார்த்து அழுது இருக்கிறேன். ஆண்டவரே என் பிள்ளைக்கு ஒரு சைக்கிளை வாங்கி கொடுக்க கூட முடியலப்பா, என்னை ஒரு ஊழியக்காரனா வச்சிருக்கிறீங்களே. ஒரு அந்த திருவில் சைக்கிள், அந்த சைக்கிள்ல வேற புள்ள உட்கார்ந்துருக்கும், இவன் போய் தள்ளுவதற்கு ஆசைப்படுவான், அதற்கு கெஞ்சுவான், நான் தள்ளட்டுமா அப்படின்னு. ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண, என்ன ஆண்டவரே பிள்ளைக்கு ஒரு சின்ன சைக்கிள் கிடைக்குமா. ஒரு நாள் சாயங்காலம் என்னை ஒரு வீட்டுக்கு கூப்பிட்டாங்க. பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு வாங்க ஜெபம் பண்ணுங்கன்னு. நாங்கள் இந்த ஊரை விட்டே போகிறோம் பாஸ்டர், எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் ஜெபம் பண்ணும்போது சொன்னாங்க, பாஸ்டர் எங்கள் பையன் ஓட்டிக்கணும் இந்த சைக்கிள்
பேக் பண்ணி பார்த்தோம், எதுலையுமே பேக் ஆக மாட்டேங்குது. ஒரு அல்லையிலே சொல்லுங்களேன். எந்த பாக்ஸ்ல வச்சா ஒரு வீல் அங்கிட்டு வருது, வேற பாக்ஸ்ல வச்சா ஒரு வீல் இந்த பக்கம் வருது. என்ன செய்யனே தெரியல பாஸ்டர். ஆனா எங்களுக்கு ரொம்ப விருப்பமான வண்டி. தயவு செய்து பாஸ்டர் இந்த வண்டியை, சைக்கிளை நீங்க கொண்டு போறீங்களா? அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் எவ்வளவு நல்லவருங்க. ஸ்தோத்திரம். இப்படிதாங்க எங்க பிள்ளைகளாம் வளர்த்தோம். இப்படிதான் பாஸ்டர் பிள்ளைகளையும் வளர்த்துருப்பாங்க. அப்படிதான் உங்களையும் வளர்க்கணும்னு அவர் இன்னைக்கும் வாஞ்சிக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கஷ்டத்தில் கூடி, நெருக்கத்தில் கூடி, பாடுகள் மத்தியில எங்க பையன் காலேஜுக்கு புது கார்ல போயிட்டு வந்தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. புது கார்ல போயிட்டு வந்தான். இன்னைக்கு யூகேல சொந்த கார் ஓட்டிட்டு இருக்கிறான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பெருமைக்கு வேண்டி சொல்லல. தேவ சமூகத்தில் உண்மையா இருந்தால், நெருக்கத்தில் கூடி கடந்து வந்தால் நம்மளை விசாலத்தில் வைக்கிற ஆண்டவர் நம்மளை ஒரு நாள் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா உயர்வும் உம்மாலதான் ஆண்டவரே. என்னுடைய திறமை, கழிவு, படிப்பு, பட்டம் ஒண்ணுமே இல்லை. தேவன் ஒருவர் தான். தேவன் ஒருவர் மாத்திரம்தான். படிமா அந்த வசனம் கண்டினியூ பண்ணுமா. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க திராணி உண்டாகும்படிக்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். ஓ, உமது கரத்திலே வாங்கி உமக்கே. பக்தன் சொல்லுற ஆண்டவரே, நாங்க கொடுப்பதற்கு எம்மாத்திர ஆண்டவரே, எம்மாத்திர ஆண்டவரே, ஒண்ணு இல்ல ஆண்டவரே. நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எனக்கு கொடுத்த பணம் எல்லாம் நீங்க தான். உமது கரத்திலே வாங்கி என்ன சொல்லுங்க, உமக்கே கொடுக்கிறோம். இந்த ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டாலே இந்த புதிய ஆண்டுல கர்த்தர் உங்களை உயர்த்த போகிறார். உங்களை எல்லா நிலையிலும் கர்த்தர் மேன்மையாக வைப்பார். ஆண்டவருக்காய் நீங்கள் வல்லமையுள்ள சாட்சியா விளங்க முடியும். எல்லா ஊழியக்காரங்களும் பணத்துல பிறந்து பணத்துல வாழ்ந்தவங்க அல்ல. எத்தனையோ முறை இந்த ஊர்ல இருந்து அவர் கூட வந்து நான் அந்த கிராமத்துக்கு போயிருக்கிறேன். மொரப்பூர் போயிருக்கிறேன், கம்பைநல்லூர் போயிருக்கேன், செந்தல்பாடி போயிருக்கிறேன். என்னென்னமோ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு இவ்வளவுதான். அன்னைக்குள்ள காலத்துல ஒரு சின்ன வண்டி, அந்த வண்டியில எத்தனையோ முறை நான் தள்ளி இருக்கிறேன், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவ்வளவு நெருக்கப்பட்டு இன்னைக்கு அவரை ஆண்டவர் கார்ல கொண்டு போக வைக்கிறார். ஹல்லேலூயா. கஷ்டத்தில் வளர்ந்ததுமா, இந்த சபை எப்படியாவது கட்டணும், எங்க பிள்ளைகள் எப்படியாவது கட்டப்படணும், எங்க பிள்ளைகள் எப்படியாவது நல்லா இருக்கணும். உங்க அப்பா கூட அப்படி நினைச்சிருக்க மாட்டாரு, உன் உறவு கூட அப்படி நினைச்சிருக்காது. கர்த்தருடைய ஊழியக்காரன் அப்படி நினைப்பாருங்க. அதனாலதான் இவ்வளவு பாடுகள், இவ்வளவு பிரயாசம். அன்று சொல்லுகிறார், தாவீது சொல்லுகிறார், உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுக்கிறோம். ஒரு தாலந்து வெள்ளி கொடுத்த, ஒரு தாலந்து என்றால் 35 கிலோ. இப்படி எத்தனை தாலந்து, இதெல்லாம் ஒண்ணு ஆண்டவரே, இதை கொடுக்க நான் ஏமாத்துறோம், உமக்கே கொடுக்கிறோம் என்று சொல்லி கொடுத்த. ஸ்தோத்திரம். 70 ஆண்டுகள் சிறையிருப்பு காலம் முடிந்து வந்த உடனே செருபாலுக்கு ஆண்டவர் ஒரு பதவி கொடுத்தார். அங்க உள்ள ஜனங்கள் ஒரு பதவி கொடுத்தார்கள். நீ ஜனத்தை ஆளுகை செய்து. செருபால் சொன்னார், எனக்கு பதவி வேண்டாம், பட்டம் வேண்டாம், எனக்கு ஒன்றே ஒன்று தேவை. என்ன தேவை? தேவாலயம் கட்டணும். சொல்லுங்க, எனக்கு ராஜ பதவி வேண்டாம், அரசாங்க பதவி வேண்டாம், எனக்கு ஒரு வாஞ்சை உண்டு. என்ன வேணும்? தேவாலயம் கட்டப்பட வேண்டும். இங்கே அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட எண்ணம் உருவாக வேண்டும். என் ஆலயம் கட்டப்பட வேண்டும், எங்கள் குடும்பங்கள் கட்டப்பட வேண்டும், தேவன் ஒரு எழுப்புதலை எங்கள் ஆலயத்தில் காண வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொருவருக்கு அந்த வாஞ்சை இருக்கும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிறார், செருபாலுக்கு முன்பதாக நிற்கிறதான மகா பெரிய பர்வதமே, நீ எம்மாத்திரம், நீ சமபூமியாய் மாறுவாய். நீ அந்த தீர்மானம் எடுக்கும் பொழுது உனக்கு முன்பதாய் ஒரு பர்வதம் கூட முன்னால் நிற்காது.
செருபாலுடைய கையில் இருந்ததான தூக்கு நூலை பரலோகத்தின் தேவன் கண்ணோக்கி பார்த்தார். நீ செய்கிற வேலையை கர்த்தர் கவனிப்பார். நீ தேவனுக்கென்று பிரயோஜனப்பட ஆரம்பித்தால், தேவனுக்கென்று உன்னை ஒப்பு கொடுக்க ஆரம்பித்தால், தேவனுடைய ஆலயத்தின் மேல் உனக்கு ஒரு வாஞ்சை வர ஆரம்பித்து விட்டால், தேவன் உனக்காக அற்புதங்கள் அடையாளங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. ஆண்டவருக்காக கொடுக்கணுங்க, ஆண்டவருக்காக செய்யணும். ஆமென், ஸ்தோத்திரம். நானும் பாஸ்டர் இதை பற்றி எதுவுமே பேசவே இல்லை. ஆவியானவர், நான் வேற ஒரு செய்தியை தான் கொண்டு வந்தேன். உண்மையிலே காலம்பரை அவரோட பேசி, நாங்கள் வேற விஷயம் பேசி கொண்டிருக்கும் பொழுது எனக்கு இந்த காரியம் ஞாபகம் வந்தது. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மளை உயர்த்தணுமா? ஆண்டவர் நம்மளை மேன்மைப்படுத்தணுமா? ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவனுக்காய் நில்லுங்கள். சாலமோன் தேவாலயத்திலே தாவீது தான் எல்லா இடத்திலும் சகரித்தான். வெள்ளியும் பொன்னும் வெண்கலம் மரம் எறும்பு எல்லாவற்றையும் எல்லா ஊர்ல இருந்து கொண்டு வந்தான். அந்த இடத்துல தான் தேவ மகிமை இறங்கினது. ஏரோத ராஜா யார்த்தையுமே கேட்கல. ஸ்தோத்திரம். தேவ மகிமை இல்லை, ஒண்ணும் இல்லை. இடிக்க கட்ட இடிக்க கட்ட இடிக்க கட்ட. விசுவாசி மாதிரிதான். ஒரு மாசம் விசுவாசத்தில் இருப்பாங்க, 2 மாசம் பின்மாறுதல் போயிடுவாங்க, பின்ன அடிபடுவாங்க, மறுபடியும் வருவாங்க, மறுபடியும் ஜெபம் பண்ணுவோம், மறுபடியும் கெட்டுப்படும், மறுபடியும் இதே தான். எத்தனையோ வருஷம் ஆகி போச்சு, 38 ஆண்டு ஆகி போச்சு, இன்னைக்கும் ஆலயம் பூர்த்தி ஆகல. இடிச்சு கட்டி இடிச்சு கட்டி இடிச்சு கட்டிக்கிட்டே இருக்கிறோம். தேவ மகிமை இறங்கி இருக்குதா? உனக்குள்ள அந்த தேவ பிரசனம் இறங்கி இருக்குதா? அந்த தேவ வல்லமை இறங்கி இருக்கிறதா? ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள்ல ஒரு வனாந்தரத்தில் ஊழியத்துக்கு போகும்போது, வனாந்தரத்தில் அவர் போகும் பொழுதெல்லாம் அன்னைக்குள்ள காலகட்டத்தில் இப்படி பேனர் அடித்து வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் போட்டு எப்படியெல்லாம் ஒன்றும் போடுறதில்லை. இயேசு கிறிஸ்து எங்கே போனாலும் ஜனங்கள் பின்னதாக போவார்கள். அவர் போகிற இடம் யாருக்கும் தெரியாது, ஆனால் ஜனங்களுக்கு தெரியும் இங்கே இயேசு வராரு. ஏகதேசம் ஒரு பெரிய ஜனக்கூட்டம் போய்விட்டது. அப்போ இயேசு கிறிஸ்துவோட சீஷரும் கூட போய்கிட்டு இருக்கிறாங்க. ஜனங்கள்லாம் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்காங்க. ஆண்டவர் சொன்னார், இவர்கள் 3 நாளா இருக்கிறார்களே, இவர்களுக்கு ஏதாவது கொடுத்து அனுப்பணுமே. உடனே பிலிப்பு என்றதான அந்த சகோதரை பார்த்து சொன்னாரு, பிலிப்பே, இவளுக்கு அந்த வாசிங்கள் யோவான் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்களே. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அந்த ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியம். யாரு? அவனை சோதிக்கும்படி. பிலிப்பு கையில கொஞ்சம் பணம் இருக்கிறது. நல்ல ஒரு அலையில சொல்லுங்களேன். அன்னைக்குள்ள காலகட்டத்தில் ஒரு குதிரையுடைய விலை 200 பணம். இந்த 200 பணம் பிலிப்பு கையில உண்டு. புரியுதா நான் சொல்றது? அந்த பிலிப்பை பார்த்து சொல்லுகிறார், பிலிப்பே, இவ்வளவு ஜனம் இருக்கிறாங்களே, நீங்க இவங்களுக்கு எங்கேயாவது போய் கொஞ்சம் அப்பம் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன உடனே புத்தியுள்ள பிலிப்பு சொல்லுகிறார், என்ன சொன்னாரு? என்ன சொன்னாரு? பிலிப்பு அவருக்கு பிரதியுத்தரமாக, இவர்களில் ஒவ்வொருவனும் 200 பணத்துக்கு அப்பங்களும். ஆமென். ஒரு அலையிலே சொல்லுங்களேன். அவங்க கையில் எவ்வளவு இருக்கு? பிலிப்பு கையில் எவ்வளவு இருக்கு? 200 உண்டு. ஆண்டவர் அவன் கையில தான் சொன்னாரு. இருக்கிறவனை பார்த்து சொன்னாரு, இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு. அவன் முந்திக்கிட்டான். ஆண்டவர் 200 ரூபாய்க்கு பணம் வாங்கினா, 200 ரூபாய்க்கு அப்பம் வாங்கினாலும் இந்த ஜனங்களுக்கு முடியாது. அத முத வசனத்தை படிச்சீங்களா? அவனை சோதிக்கும்படி. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒரு ஆலயம் கட்டுவதற்காக எல்லாம் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. ஒருத்தங்க கையில பயங்கர கோடி பணங்கள் இருக்குது. அவனை உட்கார்ந்து, ஆண்டவரே, இந்த ஆலயம் கட்டுவதற்கு நீர் பணத்தை தாரும் ஆண்டவரே, யாரையாவது சந்தியம் ஆண்டவரே. கொஞ்சம் பேர் அழுகுறாங்க, கொஞ்சம் பேர் இந்த பணம் உள்ள வச்சிருக்கிற, ஆண்டவரே நீ சந்தி, யார் கையிலாவது கொண்டு வாங்க. மேல இருந்து ஒரு ஓடு உடைஞ்சு படார்னு தலையில் விழுந்துச்சு. அப்பந்தான் பார்த்தான், டேய், அவ்வளவு யார் கையில் இருக்கு? உன் கையில் இருக்கு. உன் கையில வச்சுக்கிட்டே நீ எதுக்கு ஜெபம் பண்ற? பணத்தை சந்தியும் பொருளை கொண்டு வாங்க ஆண்டவரே.
நீ ஒரு ஆள் நினைச்சா போதும். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்திரையா பார்த்தான், கபடமற்றவன் அந்திரையா. அவன் சொன்னான், ஆண்டவரே என் கையில பணம் இல்லை, ஆனா எனக்கு ஒண்ணு தெரியும், இந்த கூட்டத்தில் ஒரு சின்ன பையன் வந்திருக்கிறான், அவன் கையில என்னது இருக்கு, அப்பமும் லைட்டா ஸ்மெல்லு வருது, அவன் கையில இருக்குது, ஆனா என் கையில இல்லை. ஆனா பிலிப்பு கையில என்ன உண்டு, எவ்வளவு இருக்கு? தோத்திரம் சொல்லுங்க. அவனை சோதிப்பதற்காகவே கர்த்தர் பேசினார். ஆனால் கபடமற்ற அந்திரையா என்பவன் அந்த சிறுவன் கையில் இருக்கிற அப்பத்தை அவன் கொடுத்தான். 5000 பேர் போஷித்தார்கள். பாக்கியம் எடுக்க வேண்டிய அளவுக்கு வந்தது. நம்முடைய ஆண்டவர் அற்புதத்தின் தேவன். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு பகல் வேளையிலே கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் ஆலயத்துக்காக பிரயாசப்படுங்கள், ஆலயத்தை கட்டுங்கள், ஆலயத்தில் வருகிற மகிமையை அனுபவிங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வாராக. என் அன்பு ஊழியக்காரன் மூத்த சகோதரன், அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பங்கள் வந்திருக்கிற அத்தனை பேரையும் இந்த இம்மானுவேல் பெந்தகோஸ்து சபை 38ஆம் ஆண்டினுடைய கிரீட்டிங்ஸ் வாழ்த்துக்கள் நானும் அறிவிக்கிறேன். நானும் என்னுடைய குடும்பமும் என்னுடைய பிள்ளைகளும் ஆமென், ஸ்தோத்திரம். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் முழங்கால் படியிடும். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்முடைய மகிமைக்காய் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வே, இரவும் பகலும் என்னை நினைக்க நடத்தீரே, இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி சகிதானையா, இதுவரை உதவினீரே, சகிதானையா, இதுவரை உதவினீரே, எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே, எப்படி நான் நன்றி சொல்வேன், நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி, நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், என்னை மறவாமல் நினைத்தீரையா, மனதார நன்றி சொல்வேன், தடைகளை உடைத்தீரையா, தன்னாட விடவில்லையே, எல்லா தடைகளை உடைத்தீரையா, விடவில்லை
சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வேன். என்னை மறவாமல் நினைத்தீரையா, நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி உள்ளபடியே சொல்லுவோம். நன்றி நன்றி ஐயா. ஒரு விஷயம் போடு. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. எவினேச நீதானையா, இதுவரை உதவினீரே. எங்கள் எவினேச 38 ஆண்டுகளாய் எவினேச நமக்கு உதவி இருக்கிறார். இதுவரை உதவினீரே. எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். எல்லோய் எல்லோய் என்னையும் கண்டீரே. எப்படி நான் நன்றி சொல்வேன். நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி பல பல தின சுந்தர வணங்க. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி. கரங்களை அடிச்சு ஆண்டவரை கொஞ்சம் மகிமைப்படுத்துவோம். எல்லாரும் உற்சாகமா தேவனை ஒருமித்து மகிமைப்படுத்துவோம். 38 ஆண்டுகளாய் நல்ல எபினேசராய், நல்ல யெகோவா ஈராய் நம்மை நடத்தி வந்த தேவன், நம்மளை ஆதரித்த தேவன், நமக்கு ஆயுசை கறந்த தேவனுக்கு உள்ளத்தில் ஆனத்திலிருந்து நன்றி செலுத்தி அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். எல்லாரும் ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல மதியான வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். காலை 9 மணி தொடங்கி இந்த நிமிஷம் வரையும் உங்களுடைய கரம் எங்களோடு கூட இருந்தது. நல்ல பாடல்கள், நல்ல ஆண்டவரே கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள், செய்திகள், சாட்சிகள் எல்லாம் எங்களுக்கு கொடுத்து எங்களை பலப்படுத்தினீங்கப்பா. எங்க வாழ்க்கையை ஒரு விஷயம் கூட திரும்பி பார்க்க ஆண்டவர் உதவி செய்தரே உங்க ஸ்தோத்திரம். விசேஷமாய் எங்கள் அன்பு போதகரையும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளையும் இந்த சபையும் 38 ஆண்டுகளாய் ஆண்டவரை கண்ணின் கண்மணி போல கரம் பிடித்து இந்நாள் வரையும் நடத்தி வந்தேனே. கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய கரத்தை விட்டு அவர்கள் ஒரு நிமிஷம் கூட விலகாதபடி உங்களுடைய கரத்தை உறுதியாய் பற்றி கொண்டு இதுவரையும் போய் பின்பற்றி வந்தார்களே, அதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அவர்களை கரம் பிடித்து நடத்தி ஆதரித்து வழிநடத்தும். அவர்கள் கையில் கொடுத்திருக்கிறதான நல்ல ஆட்டுக்குட்டிகளுக்காய் ஸ்தோத்திரம், இந்த மந்தைக்காய் ஸ்தோத்திரம், இந்த தோட்டத்துக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே இந்த பிள்ளைகளை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். வந்த ஒவ்வொரு
பிள்ளைகளையும் பேரு பேராய் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லார் மேல தேவ வார்த்தைகள் பகிர்ந்து போனதப்பா. இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு அவர்களுடைய ஜெபம், அவருடைய சமர்ப்பணம், அவருடைய பணம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய பக்தி, அவருடைய அன்பு இந்த சபைக்கு தேவைப்படுகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு மூலமாய் இந்த ஆலயம் கட்டப்படட்டும். ஒவ்வொரு மூலமாய் தேவ சபை வளரட்டும் ஆண்டவரே. ஆயிரங்கள் 10,000 பெருகட்டும் ஆண்டவரே. இந்த 38ஆம் ஆண்டிலே ஒரு எழுப்புதல் உண்டாவதாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த முடந்தனை எழுந்து நட என்று 38வது வயதில் சொன்னது போல அநேகவர் எழுந்து நடந்து ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபையால், பாவத்தை உதறிவிட்டு ஆண்டவரை பக்தியை தரித்துக் கொள்ள கர்த்தர் கிருபையால் ஆண்டவரே இந்த வேதியில் அலங்கரித்துக் கொண்டிருக்கிற அன்பு போதகர்களுக்கு ஜெபிக்கிறோம். பாஸ்டர் அப்ரஹாமுக்காய், பாஸ்டர் கிறிஸ்டோபருக்காய், பாஸ்டர் அனிஷுக்காய் ஸ்தோத்திரம். அவளை ஆசீர்வதி, குடும்பமாய் ஆசீர்வதி, ஊழியர்களை ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து இசைக்கருவிலை வாசித்த அன்பு மகள் மேல தேவ கரம் கூட இருப்பதாக. பாடல் பாடின எல்லா கத்திரப்படைகளுக்காக நன்றி. உங்க நாம மகிமைப்படுத்த தொடர்ந்து பெரிய காரியங்களை தேவ சித்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அடியான இந்த மகிமையான ஊழியத்தை இந்த 2 நாளில் செய்ய எனக்கு கிருபை தந்தீர்கள், அதற்காக நன்றி. உங்க நாம மகிமைப்படுத்தும். கிருபையும் சமாதானம் பெறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சி தந்திடுதே.